நான் இங்க வந்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குது இல்ல? ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசித்தான் ஆகணும். அதுக்காகத்தான் நானே நேரடியா வந்திருக்கேன். சங்கர் வேற யாரும் இல்ல, என்னுடைய ஒரே மகன். என்ன ராமு அப்படி பாக்குறேன்? என் மகனை எப்படி எப்படியோ வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவனே என்னடானா ஓர் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான். நமக்குள்ள உள்ள பிரச்சனைகளுக்காக சின்ன சிசுருடைய வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு நான் விரும்பல. அதனாலதான் உன் தங்கச்சி கல்யாணத்தை உடனே நடத்துறதா நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயா, உண்மையிலே நீங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிற போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப நாளாவே இந்த குப்பத்துல நீங்கள்லாம் என்ன அண்ணினாவே நினைக்கிறீங்க. இந்த கல்யாணத்துக்கு அப்புறமாவது நானும் உங்கள ஒருத்தன் ஆயிடுறேன்னு நினைக்கிறப்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு நல்ல காரியம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கணும்னு அந்த அல்லா நினைச்சிருக்கிற போது அதை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்திலேயே இதே குப்பத்துல கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடுவோம். என்ன ராமு யோசிக்கிற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரின்னு சொல்லு. நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வரீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கப்புறமா நான் புரியாத முடிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். ரொம்ப சந்தோஷம். கட்ட மாத்திக்குவோம். என்னப்பா சொல்றீங்க? ராமுவோட அப்பா அம்மா சாவு காரணம் ரத்தனமா? ஆமாம்மா, இதனால சொல்லாம என் மனசோட மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மீனாவுடைய கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் என் மனசு கேட்கல. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இது ராமுவுக்கு தெரியுமா? தெரியாது. நான் அவனை ஒரு குலகார நாட்ட விரும்பல. ஒருவேளை ராமுவுக்கு இந்த விஷயம் எப்படியா தெரிஞ்சுட்டா? தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுட்டா அவனோட வாழ்க்கை மட்டுமில்ல, மீனாவுடைய வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்கும். எந்த விதத்திலையும் பழி வாங்குற உணர்ச்சி அவன் மனசுல வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுட்டான். இதுவரைக்கும் அவனுக்கு இந்த ரக வலி எத்தனை நாளா இருக்கு? 25 வாரமா? 25 வாரமாவா? போஸ்டர் அடிச்சு விழா கொண்டாடு. இங்க என்ன படமா ஓடுது? சீக்கிரம் மருந்து கொடுங்க. கொஞ்சம் மருந்து அரைச்சிட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அரைச்ச மருந்தோட வாங்க அம்மியோட வந்திருக்கிய. டேய், என்னடா விசில் அடிக்கிற? எனக்கு வயிற்று வலிச்சா வாயில இருந்து சத்தம் வரும். அப்படியா? நீ உள்ள போ. இனிமே உன் வாயில இருந்து எதுவுமே வராதபடி பண்றேன். பண்ணுங்க பண்ணுங்க. என்னடா? ஒண்ணும் இல்ல, மருந்து. கண்டதை குடிச்சு ஏதாவது ஆயிட போகுது. ஐயா, இதே எடுத்தா ஏன் கத்துற? எடுத்துட்டு போங்க. என்னங்குது? வாழை குருத்து லேகியம். எதுக்கு? ராத்திரி 12 மணிக்கு உன் பல்லுல படாம இதை முழுங்கணும். என் வாய்க்குள்ள போகாத. வாய்க்குள்ள வச்சு என்னப்பா அப்படி வாசிக்கிற? இல்லங்க, தண்ணி சாப்பிடணும். தண்ணி சாப்பிட நான் செத்து போயிருவேன். அத தானப்பா நான் எதிர்பார்த்தேன். அப்ப இங்க செத்துறவா? இங்க செத்தா அப்புறம் சாட்சிக்கு என்ன கூப்பிடுவாங்க? வாசலுக்கு வெளியே போய் சாவு. நான் தண்ணி கொண்டு வரேன். எவ்வளவு காற்று! எங்க ஆளை காணா? போயிட்டான் போல இருக்கு. உண்டியில உடைச்சு காசு எடுத்துட்டு போயிட்டானு. அடே பணம் கொட்ட தலையா, அங்கே இங்கே உண்டியில உடைச்சு கடைசியில என் வீட்டு உண்டியிலேயே உடைச்சிட்டியா? இருடா, இந்த உண்டியல் மாதிரியே உனக்கு ஒரு உண்டியல் வச்சு உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். ராமு, என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணுமில்ல பாபா, மீனாவோட கல்யாணத்துக்கு அங்கெங்க ஓடி ஆடி ஒரு 2000 ரூபாய் சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இந்த கல்யாணத்துக்கு பணம் மட்டும் தடையா இருக்க கூடாது இல்லையா? அதான் என்ன பண்றேன்னு புரியாம நிக்கிறேன். ராமு, இந்த உண்டியல்ல இருக்க பணத்தை எடுத்து நம்ம மீனாவுடைய கல்யாணத்துக்கு செலவு பண்ணிக்கணும். பாபா, இது நீங்க மெக்காவுக்கு போறதுக்காக பல வருஷமா சேர்த்து வச்ச பணமாச்சே. பரவாயில்ல ராமு, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை நிக்காக்கு நடத்தி வைக்கிறது 10 தடவை மெக்காவுக்கு போனதுக்கு சமம். இந்த ராமு குடி.
பாவா என்ன மீனா வெக்கமா? இப்ப சந்தோஷம் தானே? அப்பா, இந்த நாளுக்காகத்தானே நான் காத்துட்டு இருந்தேன். இன்னொரு 5 நிமிஷத்துல உங்க வீட்டுல தாலி ஏறிடும். ஆமா, உன் கல்யாணம் அப்போ உன் கல்யாணம் நடந்தா என் கல்யாணம் நடந்த மாதிரி தானே? மாப்பிள்ளை யாரு? தெரியாத மாதிரி தானே கேக்குற. வாங்கண்ணே, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. சீக்கிரமா மாப்பிள்ளை வர சொல்லுங்க. இதோ இப்போ வந்துருவாரு. ராமு, இவ்வளவு நேரமாகி மாப்பிள்ளை வரலையே? அதான் பாவா, எனக்கு ஒண்ணும் புரியல. கார் வந்துருச்சு, மாப்பிள்ளை வராரு. வாராமு, சீக்கிரமா சீக்கிரம். வணக்கம் 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 வணக்கம். என்ன தேடுறீங்க? மாப்பிள்ளை வரலீங்களா? மாப்பிள்ளை வரலீங்களா? யாருக்கு யார் மாப்பிள்ளை? மாப்பிள்ளை வரலன்னு யார கேக்குறீங்க? இவன் தான் சின்ன பையன், முட்டாள்தனமா தன் தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கிட்டான். நீங்க வயசுல பெரியவரு, உங்களுக்காவது அறிவு வேண்டாம்? கல்யாணத்தை இன்னைக்கு வச்சுக்கலாம்னு நீங்க தானே சொன்னீங்க. சொன்னேன். இவன் தங்கச்சி கல்யாணத்தை இன்னைக்கு வச்சுக்கலாம்னு சொன்னேனே தவிர அந்த கல்யாணத்துக்கு என் மகன் தான் மாப்பிள்ளைன்னு நான் சொன்னா? ரத்னா, ஏன்பா கத்துற? பணக்காரனுடைய காமிச்சேன்னு நினைக்கிறிய? பாமர குடிசையில பிறந்தடி பணக்காரத்துல மாப்பிளைய பார்த்து நீயும் ஒரு பணக்காரனாகணும்னு ஆசைப்பட்டேன். கூட்டுறவு சங்கங்கிற உருப்படாத ஒன்று ஆரம்பிச்சு ஊரை ஏமாத்தி கொள்ளையடிச்சேன். பாட்டாளி மக்களுக்கு பாடுபடுறேன்னு சொல்லி பகல் வேஷம் போட்டேன். நீ போட்ட இத்தனை வேஷங்களுக்கு நான் போடுற இந்த வேஷம் ரொம்ப சாதாரணம். ஆரம்பத்திலேயே உன்னை நான் எச்சரிச்சேன், நீ கேட்கல. நீ என்ன அலட்சியப்படுத்துற. உன்னை அவமானப்படுத்துறதுக்காகத்தான் நான் இந்த நாடகத்தை போட்டேன். பார்த்து, இன்னைக்கு உன்னுடைய தங்கச்சி கல்யாணம். என் சார்பா மைப்பணம் 10 ரூபா. உன் பகட்டாலையும் பணக்கார திமிருனாலையும் இப்ப கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஆனா வர்ற முகூர்த்தத்துல என் தங்கச்சி கழுத்துல உன் பையனை நான் தாலி கட்ட வைக்கல, என் பேர் ராமு இல்ல. ஒருத்தனும் நினைக்க மாட்டான், நினைச்சா முடிக்காம விட மாட்டான். எப்படியாவது அவன் தங்கச்சிய உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தலைகிழ நின்னா அந்த ராம பையன் இன்னைக்கு ஊருக்குள்ள தலை தொங்கி போய் நிக்கிறான். எதிரிகளை நாம கத்தியால குத்தினா அது வெறித்தனம். அது அவங்க கையாலேயே அவங்களை குத்திக்க வச்சா அது புத்திசாலித்தனம். உங்க புத்திசாலித்தனத்தால அவங்க கண்ணீர்ல மிதக்கிறாங்க, நாம தண்ணீர்ல மிதக்கிறோம்.
தேடும் ஓடும் யாரோடுதான் சோகம் கூறும் யார் கேட்டுத்தான் என்னாகும் கேட்டங்க வாழ்க்கை வாடும் பூவாச்சு ஏ சாமிதான் எங்க ஊச்சு பள்ளத்தை தேடி தண்ணீர் இங்கு ஓடி பாசத்தை தேடி கண்ணீர் வந்து கூடும் காலத்தை மாற்றி கரை சேர்த்து மானே கண் போலவும் காப்பேனே நானே தேரில் உன்னை ஏற்றி மனக்கோலம் பார்த்து திருக்க காத்தோட போடும் கரை தேடும் போடும் யாரோடுதான் சோகம் கூறும் யார் கேட்டுத்தான் என்ன